மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். சிறுவர்களுக்கான திருக்குறள் 100 அப்படிங்கிற டாப்பிக்கை பார்த்துட்டு இருக்கோம். அதில் 46வது திருக்குறள், எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிவு அப்படின்னா என்ன அப்படின்னா, எப்பொருள் எந்த பொருள் எத்தன்மையுடையது, எத்தன்மையுடையதாயினும் பார்க்கறதுக்கு அது எப்படி இருந்தாலுமே அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிது. அதோட உண்மைத்தன்மை, மெய்ப்பொருள் அப்படின்னா உண்மையான தன்மையை காண்பது தான் அறிவு. எது சொன்னாலுமே அப்படியே நம்பிடக்கூடாது. அதில் நல்லது எது கெட்டது எதுன்னு பார்த்துட்டு செய்கிறது தான் உண்மையான அறிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெல்லியராதலும் வேறு. இயற்கை இருவகைப்பட்டது. இருவேறு உலகம் இருக்கு இயற்கையில். திருவேறு, அதாவது ஒருத்தர் செல்வந்தர்களாக இருப்பாங்க, திருனா பணம். ஒரு சிலர் செல்வந்தர்களாக இருப்பாங்க. தெல்லியராதலும் வேறுனா ஒரு சிலர் ஞானம், தெல்லிய அறிவு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெல்லியர் ஆதலும் வேறு. அடுத்ததாக, வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. வகுத்தான், யார் வகுத்தவன்? இறைவன். இறைவன் வகுத்த வகையல்லாமல், அதாவது பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு இறைவன் ஒரு வகையை வகுத்திருப்பார். அந்த வகை இல்லாத வேற வகையில் பணம் சேர்த்து வச்சோம் அப்படின்னா கோடி தொகுத்தார்க்கும், கோடி கணக்கில் பணத்தை தொகுத்தவர்களும் அதை துய்த்தல் அரிதான விஷயமாகும். வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. அடுத்ததாக, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்பவை கசடர கற்க, நம்ம கற்கக்கூடிய விஷயங்கள்ல கசடு அற, குற்றம் அற, எந்த பிழையற கற்க வேண்டும். கற்றபின் படிச்சிட்டோம், படிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? நிற்க அதற்கு தக. நம்ம நல்ல நூல்களை படித்திருந்தோம் அப்படின்னா அந்த வழிகளில் நம்ம நடக்கணும் அப்படிங்கிறத இந்த குறளை சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பாருங்க, எண் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. எண் என்ப ஏனை எழுத்தென்ப, அதாவது எண்ணும் எழுத்தும் ஆகிய இவ்விரண்டும் வாழும் உயிர்க்கு கண்ணெனத்தக்கது. கண்ணை போன்றது. எண்ணும் எழுத்தும் தான் கண்ணென தகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இதில் சொல்லியிருக்காங்க. எண்ணும் எழுத்தும் வாழும் உயிர்க்கு 2 கண்கள் போன்றது அப்படின்னு. நன்றி மாணவர்களை, அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம்.